ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம். கணித குறியீட்டு செயல்பாடு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, அதாவது நமக்கு வந்து மேக்ஸில் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்ட்டு இருக்கும்னா, அதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருவாங்க. அதில் வந்து பெருக்கலுக்கு பதிலாக கழித்தல் போடுங்க, கழித்தல் குறியீடு பயன்படுத்துங்க. கூட்டலுக்கு பதிலாக பெருக்கல் குறியீடு பயன்படுத்துங்க, கழித்தலுக்கு பதிலாக வகுத்தல் குறியீடு பயன்படுத்துங்க, வகுத்தலுக்கு பதிலாக கூட்டல் குறியீடு பயன்படுத்துங்கன்னு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுபடி நம்ம இந்த பெருக்கலுக்குங்க என்ன கொடுத்துருக்காங்க, பெருக்கல் என்பது வகுபட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வகுத்தல் குறியீடை வந்து யூஸ் பண்ணணும். வகுத்தல் என்பது கூட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வகுத்தல் இருக்க இடத்துல வந்து நம்ம கூட்டணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 சம் பார்த்தா ரொம்ப ஈஸியான மாடல். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க சம் வச்சு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரிஞ்சாலே போதும். அதுக்கு முதல்ல நமக்கு போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் பேசிக் அப்படின்னா என்னென்னா போர்ட் மாஸ் ரூல் இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சிட்டுனா நீங்கள் இந்த சம் வந்து செஞ்சிடலாம். ஓகேவா? அப்போ தான் இது வந்து நீங்கள் நமக்கு கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் நமக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் அது வந்து எந்த ஆர்டர் படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த போர்ட் மாஸ் ரூலில் தான் இருக்குது. ஓகேவா? போர்ட் மாஸ் என்னென்னா அப்படின்னு ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பீனா அப்படின்னா என்னதுன்னா ப்ராக்கெட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கிறதும் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து ப்ராக்கெட் இல்லை, ப்ராக்கெட்டில் இருக்கும்னா இந்த மாதிரி ப்ராக்கெட், ஒருவேளை இந்த ப்ராக்கெட். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்கெட்லாம் இருக்கும். இதுவே ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம உள்ள இதான் ஸ்மால் ப்ராக்கெட். ஓகேவா? ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யணும். அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் இல்லை. ஓகேவா? ப்ராக்கெட் வந்து ஒவ்வொரு யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஃபஸ்ட்டு குட்டி ப்ராக்கெட்டை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஆஃப் அப்படின்னா என்னது, நம்ம பெருக்கல் குறியீடு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம்னா. ஓகே, அந்த ஆர்டர் படி தான் நம்ம செய்யணும். ஓகேவா? இப்போ இதில் சம்மில் வந்து ப்ராக்கெட் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகேவா? அடுத்தது டி அப்படின்னா என்னதுன்னா டிவைடட், வகுத்தல். அடுத்தது என்னதுன்னா அந்த ப்ராக்கெட்டில் உள்ளது ஆஃப் அப்படிங்கிறது. இதில் இந்த கொஸ்டினை பாருங்கள், இதில் எது ப்ராக்கெட்டும் இல்லை, பெருக்கல் இல்லை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் உள்ளது என்னது, வகுத்தல். அதாவது இந்த குறியீடு எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? அந்த குறியீடெல்லாம் நம்ம கொடுத்துருக்க சம்படி சேஞ்ச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போர்ட் மாஸ் என்னன்னு சொல்லி தரேன். அதுக்காக ஓகே, அடுத்த குறியீடு சேஞ்ச் பண்ண பிறகு எதில் வகுத்தல் வருதோ அதை தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், எம்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? பெருக்கல் குறியீடு. வகுத்தலுக்கு அப்புறமா பெருக்கல் எந்த நம்பருக்கு இடையில இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ஆட் பண்ணுறது. ஓகேவா? கூட்டல். ஓகேவா? சப்ஸ்ட்ராக்ட். எஸ் அப்படின்னா என்னது, கழிக்கிறது. ஓகேவா? கழித்தல். கூட்டல், கழித்தல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டவோ கழிக்கவோ கூடாது. இந்த ரூல் படி தான் நம்ம செய்யணும். ஓகேவா? நமக்கு கூட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூட்டவோ, அடுத்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வகுத்துக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குறியீடில் வந்து வகுத்தல் இருந்ததுன்னா வகுத்தல் முடிச்சுட்டு, அடுத்தது பெருக்கல் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட்டணும், அதுக்கப்புறமா கழிக்கணும். ஓகே, இந்த ரெண்டு கூட நீங்கள் மாற்று பண்ணால் அது கூட ஒன்று பெருசாகாது. ஆனால் இது வந்து வகுத்தலையோ பெருக்கலையோ நீங்கள் மாற்றி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வகுத்தல் குறியீட்டு இருந்தால் அந்த வகுத்தலை வந்து முடிச்சுட்டு தான் அடுத்து பெருக்கணும். ஓகேவா? இதுக்கு இந்த ரெண்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து ப்ராக்கெட் இருந்தாலும் அதையும் ஸ்கிப் பண்ண முடியாது. ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வகுத்தலுக்குள்ள வரணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம பெருக்கலாக மாற்றிடுவோம். ஸோ நம்ம வகுத்தல் வந்து அடுத்தது வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் பெருக்கல் வந்து பண்ணணும். ஓகேவா? இதுதான் போர்ட் மாஸ் ரூல். இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து இப்போ சம் செய்ய போகிறோம். ஓகேவா? அந்த குறியீடை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு போர்ட் மாஸ் ரூலை வந்து வச்சு நம்ம வந்து இந்த சம் செய்ய போகிறோம். ஓகேவா? எல்லாருமே போர்ட் மாஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டினை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்பது கழித்தல். ஓகேவா? ப்ளஸ் என்பது நம்ம இப்படி எழுதிடணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு குழப்பாது. ப்ளஸ் என்பது கழித்தல், பெருக்கல் என்பது வகுபட, பெருக்கல் அப்படிங்கிறது என்னது, வகுபட, வகுத்தல் என்பது கூட்டல், வகுத்தல் என்பது கூட்டல். அடுத்தது கழித்தல் என்பது பெருக்கப்பட, கழித்தல் அப்படிங்கிறது வந்து என்னது, கழித்தல் என்பது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கப்பட அப்படின்னு கொடுத்து ஆகியவற்றை குறிக்கும் எனில் 252 பெருக்கல் 9 - 5 + 32 வகுத்தல் 92 என்கிற கோவையின் மதிப்பு காண்க. இதில் பெருக்கல் இருக்கலாம், அந்த பெருக்கல் இடத்துல என்ன போடணும், நம்ம வகுத்தல் போடணும். அந்த மைனஸ் இருக்கலாம், அந்த மைனஸ் இருக்க இடத்துல பெருக்கல் போடணும். கூட்டல் இருக்க இடத்துல கழித்தல் போடணும். வகுத்தல் இருக்க இடத்துல கூட்டல் போடணும். ஓகேவா? அதுக்கு இந்த கொஸ்டினுக்கு இதான் அர்த்தம். ஓகேவா? அது கூட்டல் என்பது கழித்தல் அப்படிங்கிற குறியீடு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம அப்படியே எழுதிட்டு அதில் இருக்க கொஸ்டினை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? 252 பெருக்கல் இருக்குது. ஓகேவா? இதில் பெருக்கலுக்கு பதிலாக நம்ம என்ன குறியீடு பண்ணணும், வகுத்தல் குறியீடை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன இருக்குது, 9. அடுத்து மைனஸ் அப்படிங்கிற குறியீடு இருக்குது. இதில் மைனஸ்க்கு பதிலாக நம்ம என்ன குறியீடு பண்ணணும், இதுக்கும் எழுதி வச்சோன்னா டேரெக்டாக போட்டுக்கலாம். மைனஸ் அப்படிங்கிறது பெருக்கல். அடுத்து பாருங்கள், அடுத்து 5 அப்படிங்கிறது இருக்குது. 5க்கு அப்புறம் என்னது இருக்குது, கூட்டல் இருக்குது. கூட்டலுக்கு பதிலாக என்ன பண்ணணும், கழித்தல் இருக்கும். நீங்கள் இந்த சைடில் இருக்கிறது பார்க்கக்கூடாது, இந்த சைடில் என்ன இருக்கோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. கூட்டல் அப்படிங்கிறது வந்து மைனஸ். அடுத்தது பாருங்கள், 32
அடுத்து வகுத்தல் இருக்குது. ஓகே, வகுத்தலுக்கு பதில் என்ன பண்ணணும், கூட்டல் அப்படிங்கிறது வந்து போடணும். ஓகேவா, கூட்டல். லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது, 92. ஓகே, இப்போது இதை வந்து சால்வ் பண்ணலாம். என்ன நம்ம எந்த மெத்தட் படி சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் கூட்டல் இருக்க கூட்டிட்டு கழிச்சிட்டு இது பண்ணிடலாமா அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், போர்ட் மாஸ் ரூலை இதில் தான் யூஸ் பண்ணணும். வகுத்தல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வகுக்கணும். வகுக்கிறது, அதாவது வகுத்தலில் இருக்கிறத நம்ம வந்து பெருக்கல்ல மாற்றினா என்ன செய்யணும்னா, இப்போ 252 இந்த வகுத்தலில் இருக்கிறத பெருக்கல்ல மாற்றினா இன்ட்டு இந்த 9 இருக்கலாம், அதை வந்து அப்படியே தலைகீழ எழுதுனா, கீழே வந்து 1 தானே இருக்கும், நம்ம 9/1 அதை தலைகீழ எழுதுனா இது பெருக்கல்ல மாற்றினதா அர்த்தம். ஓகேவா, 252 இன்ட்டு 1/9 இன்ட்டு 5 மைனஸ் 32 மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா, ஏன்னா இப்படி நம்ம அடி கொடுத்துடலாம். வகுத்தில் இருக்கிறது இப்போ பெருக்கல்ல இருக்கிறது வந்து நம்ம அடி கொடுப்போம். 9 9 20 18 ஓகே, இப்போ இப்போ 9 9 20 18 25 18 போனால் மீதி 7 இருக்குது, 8 9 72. அப்போ அடி கொடுத்தா இங்கே மீதி ரிமைனிங் இருக்குது 28 இன்ட்டு 1 அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ பெருக்கல்ல தான் இருக்குது, அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. 28 ஓரஞ்சு 5 அப்படிங்கிறத பெருக்கிக்கலாம். மைனஸ் 32 ப்ளஸ் 92. ஓகே, இப்போ 28 அடுத்து வந்து நம்ம வகுத்தில் இருக்கிறது பண்ணிட்டா பெருக்கல்ல இருக்கிறது பெருக்குங்க. இது ஓகேவா, 8 8 5 40 மீதி 4 இருக்குது, 2 10. அப்போ 140 மைனஸ் 32 ப்ளஸ் 92. அடுத்து வந்து கூட்டிக்கலாம். ஓகேவா, இதுவும் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது. ஓகேவா, ப்ளஸ் 92. அப்போ 192 232 அப்படிங்கிறது வந்து நமக்கு வருது. ஓகேவா, இதை கூட்டினா அப்போ மைனஸ் 32. இப்போ இதை கழிச்சா 232லேருந்து 32 கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வருது, 200 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, அந்த பெருக்கல் கூட்டல் கழித்தல் பார்க்க அந்த சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக இந்த போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வகுத்தில் இருக்கிறத சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் பெருக்கல்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும், அப்புறம் கூட்டல் கழித்தல் அப்படிங்கிறத சால்வ் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி ஆன்சர் வந்து அப்போ அந்த ஆன்சர் வந்து 200. ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இதில் நீங்கள் நிறைய சிம்பிள் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இதில் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், ப்ளஸ் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது ப்ளஸ் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது என்ன சொல்லியிருக்காங்க, கழித்தல், வகுத்தல் என்பது கூட்டல், கழித்தல் என்பது வகுத்தல் எனில் இந்த நம்பருக்கு சால்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ கூட்டல் இருக்க இடத்துல பெருக்கல் போடணும், பெருக்கல் இருக்க இடத்துல கழித்தல் போடணும். ஓகே, இப்போ பண்ணுவா 175 கழித்தல் இருக்குது. ஓகேவா, கழித்தல் இருக்க இடத்துல என்ன போடணும், நமக்கு வகுத்தல். ஓகே, வகுத்தல். அடுத்தது 25. இந்த மாதிரி கொஸ்டினில் எழுதிருங்க. ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. வகுத்தல் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். வகுத்தல் இருக்க இடத்துல ப்ளஸ். அடுத்து 5 ப்ளஸ் இருக்குது. ஓகே, ப்ளஸ் இருக்க இடத்துல நம்ம பெருக்கல் போடணும். பெருக்கல் 20. அடுத்தது என்ன இருக்குது, பெருக்கல் இருக்குது. ஓகேவா, பெருக்கல் இருக்க இடத்துல நமக்கு மைனஸ். அடுத்து 3. அடுத்தது என்ன இருக்குது, ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் இருக்க இடத்துல நம்ம பெருக்கல் அப்படிங்கிறது தான் போட போகிறோம். அப்போ 10. ஓகேவா, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், வகுத்தலில் இருக்கிறத வந்து நம்ம பெருக்கலாக மாற்றிடலாமா, 175. வகுத்தலில் இருக்கிறத பெருக்கலாக மாற்றினா என்னது, நம்ம கீழே தலைகீழ எழுதுவோம். 25 அப்படிங்கிறது கீழே 1/1 இருக்குலாம், தலைகீழ எழுதுனா 25 1/25 ப்ளஸ் 5 இன்ட்டு 20 மைனஸ் 3 இன்ட்டு 10. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பெருக்கல் வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாக மாற்றிடும். அப்போ நம்ம அடுத்து என்ன போர்ட் மாஸ் ரூல் படி பெருக்கல் இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 5 25 3 15 5 25. அடுத்தது 5 அடி போகும், 7 5 35. ஓகே, இப்போது அப்போ 7 இன்ட்டு 7 1 பெருக்குனா 7 தான் வரும். ஸோ அந்த 1 பெருசு இல்லை. அப்போது அடுத்தது இருக்கிறது எழுதுங்க, 7 ப்ளஸ் 5 இன்ட்டு 20 மைனஸ் 3 இன்ட்டு 10. அடுத்தது நமக்கு இது பாருங்கள், இங்கே பெருக்கல்ல இருக்குது. இந்த பெருக்கல் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 7 ப்ளஸ் 5 20 பெருக்கா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மைனஸ்லாம் பார்க்கக்கூடாது. இந்த 2 நம்பருக்கு இடையில இருக்க அந்த பெருக்கல் குறியீடை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 5 20 பெருக்குனா 2 10 அப்போ 100 அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் அடுத்த இது பெருக்கல்ல இருக்குது, இது பெருக்கிங்க 3 10 30 அப்படிங்கிறது வந்து கிடைக்க போகுது. ஓகே, இப்போ எல்லாமே ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 2 கூட்டினா என்ன கிடைக்கும், நமக்கு 107 மைனஸ் 30. அப்போ 100 30 போனால் 70. அப்போ 77 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஆப்ஷனில் பாருங்கள் 77 ஆன்சர் வந்து ஏ. போர்ட் மாஸ் ரூல் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த சம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இது பாருங்கள், எல் என்பது ப்ளஸ்னும் எம் என்பது ஓகேவா, இது எழுதிடலாம். எல் என்பது இந்த மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம ப்ளஸ் என்பது மைனஸ் பெருக்கல் என்பது கழித்தல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி லெட்டரும் கொடுப்பாங்க. அதே மாதிரி குறியீடு இதில் இப்போ இந்த ஏபிசி லெட்டர் கொடுத்துருக்காங்களா, இதுமாதிரி அட் அப்படிங்கிறது இதில் இந்த எல் இருக்க இடத்துல அட்டு ஏதாச்சும் ஒரு குறியீடு கொடுத்து கூட குறியீடு அப்படி அந்த குறியீடு வந்து ப்ளஸ்ஸு அட்டு அப்புறம் ஹேஷ் வந்து என்னது கழித்தல் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா, எல் என்பது ப்ளஸ்ஸும் எம் என்பது என்னது நமக்கு மைனஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்த என் என்பது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பி என்பது நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க,
வகுத்தல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எனில் 14n 10l 42b 2m 8 வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க 14n. n அப்படிங்கிறது இதில் என்ன குறியீடு பெருக்கல். ஓகேவா, அப்போ எண்ணுக்கு பதிலாக பெருக்கல் போட்டுக்கலாம். அடுத்தது 10 இருக்குது, 10l. l அப்படிங்கிறது வந்து ப்ளஸ்ஸு. அடுத்தது 42b 42b. b அப்படிங்கிறது நமக்கு என்னது கழித்தல். அடுத்து 2m 2m அப்படிங்கிறது நமக்கு என்னது கழித்தல். சாரி, b அப்படிங்கிறது வகுத்தல், 2m m அப்படிங்கிறது கழித்தல். அடுத்தது 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேவா, இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னது வகுத்தல் இருக்கதா இது பண்ணணும். அப்போ 14 × 10 + 42. நம்ம பெருக்கல்ல வகுத்தில் பெருக்கல மாற்றினா என்னது 1/2 அப்படிங்கிறது எழுதணுமா. இந்த சைடில் இருக்க குறியீடை வந்து நம்ம மாற்றிடக்கூடாது. வகுத்தலுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கணும், அந்த குறியீடை தான் நம்ம தலைகீழாக மாற்றுவோம். ஓகேவா, -8. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இந்த சைடில் இருக்கிறத அடிக்க முடியாது, ஏன்னா இதுவும் தான் பெருக்கல்ல இருக்குது. அப்போ 2 4 1 2. அப்போ மீதி என்ன கிடைக்கும் 14 × 10 + 21. 1 பெருக்கணும், அதே தான் கிடைக்கும் -8. ஓகே, அடுத்தது என்ன சால்வ் பண்ணணும், பெருக்கல்ல இருக்கிறத வந்து சால்வ் பண்ணணும். 14 10 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் 140 அப்படிங்கிறது கிடைக்கும். +21 -8. இந்த ரெண்டையும் வந்து கூட்டுங்க, 161 அப்படிங்கிறது கிடைக்கும். -8 அப்போ 153. 171லேருந்து 8 கழிச்சு என்ன கிடைக்கும் 153 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் வந்து 153. ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ இந்த 4ஆம் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க 40 * 30 * 50 * 20 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இதில் அந்த ஸ்டார் இருக்க இடத்துலலாம் இது வந்து நமக்கு பெருக்கல் கிடையாது. ஓகேவா, அந்த ஸ்டார் இருக்க இடத்துல என்ன குறியீடு வரும் போட்டால் வந்து இது கரெக்டாக அந்த நம்பர் வந்து சீக்வன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே இப்போ பார்க்குமா 40 ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ 40 ஃபஸ்ட்டு ஸ்டாரில் வந்து ப்ளஸ் போடுவோம், அடுத்தது 30, அடுத்தது ஸ்டாரில் வந்து சீக்வல்ட். ஓகேவா, அப்புறம் அதுக்கப்புறமா வந்து 50, அடுத்த ஸ்டாரில் வந்து 20 அப்படிங்கிறத போடுவோம். ஓகேவா, அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 70 அப்படிங்கிறது கிடைக்குது. இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்னது 30. அப்போ நாட் ஈக்குவல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகேவா, அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். 40, அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டாரில் வந்து மைனஸ் போட போகிறோம் 30, அடுத்த ஸ்டாரில் வந்து ஈக்குவல்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது 50, அடுத்த ஸ்டாரில் வந்து கூட்டல் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா 10 அப்படிங்கிறது வருது, இதுலேருந்து இதை கூட்டினா நமக்கு 70 அப்படிங்கிறது வருது. அப்போ இதுவும் நாட் ஈக்குவல்ட்டில் வருது, அப்போ இதுவும் தப்பு. அடுத்த மூணாவது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மூணாவது பாருங்கள், ஆப்ஷன் வந்து 40 ஃபஸ்ட்டு ஸ்டாரில் வந்து ஈக்குவல்ட் அதை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது 30, அடுத்த ரெண்டாவது ஸ்டாரில் வந்து கூட்டல் அப்படிங்கிற குறியீடு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது 50 அப்படிங்கிறது இருக்குது, அடுத்த ஸ்டாரில் வந்து மைனஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை பண்ணுங்கள், இது வந்து 40 = இதையும் கூட்டினா நமக்கு 80, 80 - 20 வந்து நமக்கு என்னது 60 தான் கிடைக்கும். அப்போ இதுவும் அன்ஈக்குவல்ட்டாக வருது. ஓகேவா, அப்போ இதுவும் சமம் கிடையாது. அப்போ 4வது ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். 4வது ஆப்ஷன் வந்து என்னது இது. ஓகேவா, அப்போ 40 ஃபஸ்ட்டு குறியீட்டில் +, 30 - 50 = 20. ஓகேவா, அந்த ஸ்டார் இருக்க இடத்துலலாம் அந்த 3 குறியீடை வந்து அப்படியே ஆர்டர் படி போடுதோம். ஓகே, இப்போ இதை கூட்டினா 70 வருது, -50 = 20. இப்போ இந்த 70லேருந்து 50 கழிச்சு நமக்கு என்ன வருது 20 அப்படிங்கிறது. அப்போ இந்த சைடு 20 வருது. ஓகேவா, அப்போ இதுதான் சமமாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது டி. ஓகேவா, ஓகே இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி என்ன சம் பார்த்தோம், அந்த குறியீடை வந்து பரிமாற்றம் செய்கிறத பார்த்தோம். இப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள கோவையை சரியாக எந்த இரு குறியீடுகள் மற்றும் 2 எண்கள் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும், அதே மாடல் தான். ஓகேவா, இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க 17 + 11 - 12 × 36 / 6 அப்படிங்கிறது வந்து இந்த 2 குறியீடில் ஏதோ 2 குறியீடை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் இந்த 2 குறியீடுகள் மற்றும் 2 எண்கள் வந்து 2 எண்களை வந்து நம்ம பரிமாற்றம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 80 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அப்போ ஆப்ஷனை தான் நம்ம வந்து இந்த கணக்கில் வந்து ஆப்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். என்னது பெருக்கல் அப்புறம் மைனஸ். ஓகேவா, அப்போ பெருக்கல் இருக்கிற மைனஸ் இருக்க இடத்துல பெருக்கலும், பெருக்கல் இருக்கிற இடத்துல வந்து மைனஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே 17 இருக்க இடத்துல 11, 11 இருக்க இடத்துல வந்து 17 அப்படிங்கிறது வந்து நம்ம போடுவோம். ஓகேவா, அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுமா 17 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, கீழே எழுதுவோம் 17. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் சம் வந்து எழுதுவோம் 17 + 11 - 12 × 36 / 6 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 17 இருக்க இடத்துல வந்து 11 போடுவோம். 11 நம்ம இதில் ப்ளஸ் தான், ப்ளஸ்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அப்போ 11 இருக்க இடத்துல 17 போட போகிறோம். அடுத்தது வந்து மைனஸ் இருக்க இடத்துல வந்து, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்க இடத்துல வந்து நம்ம ப்ளஸ் போடணும், பெருக்கல் போடணும். 12 பெருக்கல் இருக்க இடத்துல வந்து நம்ம மைனஸ் போட போகிறோம். 36 / 6. ஓகே, இப்போ எப்பவும் போல் ரூல்ஸ் வந்து நம்ம வந்து என்னது போர்ட் மாஸ் ரூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
36 வந்து 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும். 11 + 17. அப்போ 17 12 வந்து பெருக்குங்க. 17 12 பெருக்கணும். 7 2 14, மீதி 1, 1 2 1 7 9. அப்போ 10 மீதி 1 இருக்குது. 204 அப்படிங்கிறது கிடைக்கும். 204 - 6. ஓகே, இப்போது இது 204 215 அப்படிங்கிறது கிடைக்கும். -6 இதுலேருந்து கழிச்சா கண்டிப்பாக நமக்கு 80 அப்படிங்கிறது கிடைக்காது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகே, இப்போது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ், மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸும், 6க்கு பதிலாக 12, 12க்கு பதிலாக 6 போடுவோம். ஓகேவா? 14 ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ், 11 - 12 மைனஸ் இருக்க இடத்துல நம்ம ப்ளஸ் போடணும். ஓகே, அந்த 2 குறியீடை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 12 இருக்க இடத்துல 6 அப்படிங்கிறத போட போகிறோம். 36 அப்புறம் டிவைட் பை 6க்கு பதிலாக என்னது 12 அப்படிங்கிற குறியீடை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து இது பண்ணுவோம். 17 - 11 + 6 இன்ட்டு இப்போ இதை வந்து டிவைட் பண்ண போச்சு. ஒரு 12 12 2 12 24 3 12 36. ஓகேவா? இதை வந்து டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ 17 - 11 + 6 3 பெருக்கினா என்ன கிடைக்கும்? 6 3 18 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது 17 18 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 15 35 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். -11. இப்போ இதுவுமே பண்ணால் நமக்கு 80 அப்படிங்கிறது கிடைக்காது. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. இப்போ தேர்ட் ஆப்ஷனை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள். பெருக்கலுக்கு பதிலாக மைனஸும், பெருக்கல் இருக்க இடத்துல மைனஸ் போடணும், மைனஸ் இருக்க இடத்துல பெருக்கல் போடணும். 6க்கு பதிலாக அதேமாதிரி தான். ஓகே, 17 + 11 மைனஸ் இருக்க இடத்துல பெருக்கல், 12 இருக்க இடத்துல நமக்கு என்னது 6 அப்படிங்கிறது போடணும். பெருக்கல் இருக்க இடத்துல மைனஸ் போடணும். 36 வகுத்தல் 6 இருக்க இடத்துல 12 அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? அப்போ 17 + 11 × 6 மைனஸ் இது வந்து அடி கொடுத்தோம்னா 3 அப்படிங்கிறது கிடைக்கும். 17 இந்த 11 6 பெருக்கணும்னா நமக்கு 11 6 66 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை வந்து கூட்டுங்க. 13 அப்போது 7 ஆல்ரெடி 83 - 3. இப்போ 83லேருந்து 3 கழிச்சா நமக்கு என்னது 80 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஆன்சர் வந்து நமக்கு சி தான் கரெக்ட். ஓகேவா? சி. இது அதாவது பெருக்கலுக்கு பதிலாக இதில் வந்து இந்த குறியீடு இருக்கலாம். இல்லை பெருக்கலுக்கு பதிலாக மைனஸும், மைனஸ்க்கு பதிலாக பெருக்கலும், அதுக்கப்புறமா வந்து 12 இருக்க இடத்துல வந்து 6ம், 6 இருக்க இடத்துல வந்து 12 இந்த நம்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு 80 கிடைக்குது. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் இந்த மேத்தமெட்டிக் ஆப்ரேஷனில் வந்து குறியீடு வந்து சேஞ்ச் பண்ணுறதுல வந்து அப்புறம் குறியீடை யூஸ் பண்ணி செய்கிறது வந்து மொத்தம் 5 சம் பார்த்துருக்கோம். இதுவே போதுமானது தான். ஓகேவா? இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதில் வந்து நமக்கு குறியீடுக்கு பதிலாக எஸ்ஸுக்கு பதிலாக கூட்டல், பிக்கு பதிலாக என்னது கழித்தல் அப்படிங்கிற மாதிரியும் குறியீடு கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. நான் இதுக்கான ப்ராக்டிஸை வந்து நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.